worst invasive species. இந்த பூமியில மனிதர்களை தாண்டி பல லட்சக்கணக்கான வகை உயிரினங்கள் உயிர் வாழுது. அதுங்கெல்லாம் காடுகள் மாதிரியான தனியான இடங்கள்ல வாழற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதுவே மனிதர்கள் வாழற ஊருக்குள்ளாரையும் குடியிருப்பு பகுதிகளையும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உள்ள புகுந்து ஆக்கிரமிப்பு செய்யறப்போதான் மனிதர்களுக்கு அது பிரச்சனையா மாறும். அப்படி அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் மோசமான வகையில் ஆக்கிரமிப்பு செஞ்ச சில விலங்குகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். எப்படி கடல்ல வாழற மீனினங்கள் மீனவர்களை வாழ வச்சு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்களுக்கு முக்கியமான சீ ஃபுட்டாவும் புரோட்டீன் சோர்ஸாவும் இருக்குதோ, அதே அளவுக்கு கடலை தவிர நிலத்தில் இருக்கிற நீர்நிலைகள்ல பெருகி வளரக்கூடிய ஒரு வகை மீனினம் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவுக்கு பாதகத்தையும் செய்யுது. அதுதான் அமெரிக்கர்களால பெரிய அளவில் வெறுக்கப்படுற ஏசியன் கார்ப் ஃபிஷ், அதாவது ஆசிய கெண்டை மீன். இந்த கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கெட்ட மீன்களா தான் மனிதர்களால ஒதுக்கப்படுது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இதை அழிவை ஏற்படுத்துற ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அதாவது ஆக்கிரமிப்பு இனமா தான் பாக்குறாங்க. தண்ணீரோட தரத்தை சீர்குலைக்கிறது மூலமாவும் நீர்வாழ் தாவரங்களை வேரோட பிடுங்கிறது மூலமாவும் மற்ற மீன்களை விடவும் ரொம்ப ஆக்ரோஷமா வேட்டையாடுறது மூலமாவும் சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பெரிய அளவுக்கு பாதிக்குது இந்த ஏசியன் கார்ப் கெண்டை மீன்கள். தன் எடையில 40% அளவுக்கான எடை இருக்கக்கூடிய உணவுகளை சராசரியா ஒரு நாளைக்குங்கிற விகிதத்துல தினமும் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மீன்கள். குறிப்பா இதோட அபாயகரமான உணவு பழக்கம் தண்ணிக்கடியில் இருக்கிற வண்டல் மண்ணை கிளறி தண்ணிக்குள்ளார சூரிய வெளிச்சம் ஊடுருவதை குறைக்கிறதுனால தாவரங்களோட வளர்ச்சியை குறைச்சி மற்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கான உணவு ஆதாரத்தையும் அழிச்சு விட்டுறது இந்த ஆக்கிரமிப்பு மீனினம். இந்த கார்ப் ஃபிஷ்ல சில்வர் கார்ப், பிக் ஹெட் கார்ப், கிராஸ் கார்ப், பிளாக் கார்ப்னு 4 வகையான இனங்கள் இருக்கு. இதுங்களை நீர்நிலையிலிருந்து அழிக்கிறதுக்காக அமெரிக்கர்கள் தண்ணிக்குள்ளார சவுண்ட் வேவ்ஸ் செலுத்தியும் மின்சாரத்தை பாய்ச்சியும் கொள்ற காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். As we reported earlier this month, Asian carp that throughout the Mississippi Basin have become a major issue in the Midwest. Of a scary movie, rats crawling in and out of a house, permeating the neighborhood. That nightmare is all too real though. இந்த உலகத்தோட மோஸ்ட் வர்ஸ்ட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இந்த எலிகள் தான். எலி தொல்லையினால பாதிப்படையாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. குறிப்பா அமெரிக்கன் யூரோப்பியன் ஷிப்ஸ், அதாவது நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் டிராவல் பண்ணக்கூடிய சரக்கு கப்பல்கள் மூலமா தான் பெரும்பாலான எலிகள் பல இடங்களையும் அடைஞ்சு ஆக்கிரமிக்கிற வேலையை செய்யுது. இதுங்க இடைக்கால நூற்றாண்டுல பிளேக் அப்படின்னு சொல்லப்படுற உயிர்கொல்லி நோயை பரப்பி ஐரோப்பிய மக்களை எப்படி காவு வாங்கினதுங்கிறத பத்தி டீடைல்டான ஒரு வீடியோவை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தா அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், கண்டிப்பா ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த பூமியில இருந்து கொசுக்களை எப்படி மொத்தமா அழிக்கவே முடியாதோ அதே மாதிரி இந்த எலிகளையும் அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தோட ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் ஆக்கிரமிச்சு மிக வேகமா உற்பத்தியாகிற உயிரினம் தான் இந்த எலிகள். ஒரு எலியால ஒரு வருஷத்துல அதிகபட்சமா 2000 எலிகள் வரைக்கும் இனப்பெருக்கம் பண்ணி உற்பத்தி பண்ண முடியும்னா யோசிச்சு பாருங்க இந்த இனம் எவ்வளவு வேகமா பெருகிக்கிட்டே போகணும். அதோட இந்த எலிகளால மட்டுமே 40 வகையான கொடிய நோய்கள் பரவுறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல மட்டுமே ஒரு வருஷத்துக்கு $19 பில்லியன் அளவுக்கான டேமேஜஸ் இந்த எலிகள் மூலமா மட்டுமே உருவாகுதுன்னா உலகத்தோட மற்ற சாதாரண நாடுகள்ல இந்த எலிகளோட அட்டகாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. Pigs gone wild. Researchers found that Texas has the worst. A lot of destruction, and researchers estimate around $2.5 billion. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாதிரியான பகுதிகளில் விவசாய நிலங்களை நாசம் பண்றதுல பன்றிகளுக்கு தான் முதல் இடம்னே சொல்லலாம். அதுலயும் பெருசா வளர்ந்த காட்டு பன்றிகள் ஆம்னிவோரஸ், அதாவது அனைத்து உண்ணி வகையை சேர்ந்ததுங்கிறதுனால இதுங்க கண்ணுல படுற எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். பொறி வச்சு பிடிச்சு கட்டுப்படுத்த நினைச்சாலுமே கட்டுக்கடங்காத பன்றிகளோட எண்ணிக்கையினால ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் $2 பில்லியன் அளவுக்கு அக்ரிகல்ச்சர் டேமேஜஸ் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு இந்த ஆக்கிரமிப்பு பன்றிகள். இதுங்க விவசாய நிலங்களை மட்டும் பாதிக்கிறதுல இதுங்களால 30 வகையான டிசீஸும் 40 வகையான பாரசைட்ஸும் மனிதர்கள் கிட்ட பரவி பாதிப்பை உண்டாக்குது. கனடா, பிரேசில், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியான்னு அமெரிக்காவை தாண்டியும் பல நாடுகள்ல இந்த பன்றிகளோட பிரச்சனை உண்டு. கடந்த சில வருஷங்களா ஷாங்காய் நகரம் ரக்கூன் நாய்களோட ஆக்கிரமிப்பினால அதிகமான சிக்கல்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆசிய பகுதிகளான ஜப்பான், சீனா உள்ளிட்ட இடங்கள்ல இந்த வகையான நாய்களை பார்க்க முடியும். கிழக்காசியாவை பூர்வீகமா கொண்ட நாய் மாதிரியான இந்த இனம் அமெரிக்க பகுதிகளில் வாழற ரக்கூன் மற்றும் நரி இனத்தோட சேர்த்து வச்சு உருவாக்கின மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கும். 2024 வருஷம் ஷாங்காய் நகரத்துல மட்டும் இதோட பாப்புலேஷன் அதிகமாகி 3000 இருந்து 5000 எண்ணிக்கை வரைக்கும் அதிகரிச்சிருக்கலாம்னு குறிப்பிடுறாங்க. இது அங்க வாழற சாதாரண நாய் இனங்களை விடவும் அதிகங்கிறதுனால தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களை ஒன்னாவே மாறி இருக்கு.
2014 வருஷம் பென்சில்வேனியா பகுதியில மரம் நிறைய ஆக்கிரமிச்சிருந்த ஒரு வகையான பூச்சியை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சீனா மற்றும் வியட்நாம் மாதிரியான நாடுகளை பூர்வீகமா கொண்ட இந்த பூச்சிகளுக்கு ஸ்பாட்டட் லேட்டன் ஃப்ளைன்னு பேரு. இது ஜப்பான், தென்கொரியா வழியா வந்து அமெரிக்காவுக்குள்ளார ஊடுருவன ஒரு பூச்சி இனம். விவசாய நிலங்களை சேதப்படுத்துற இந்த பூச்சிகள் ஆரம்ப நிலையில கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்துல புள்ளிகளோட இருக்கும். பின்னாடி சாம்பல் நிற மண்டலத்துல உருமாற்றம் அடைகிற இறகுகளை கொண்ட கரும்புள்ளிகளோட வளர்ற இந்த பூச்சி கூட்டமா ஆக்கிரமிச்சு குறிப்பிட்ட தாவரங்களோட வளர்ச்சியை தடை பண்ணி நாசம் பண்ணிடும். குறிப்பா திராட்சை தோட்டங்கள் ஆக்கிரமிக்கிற இந்த பூச்சிகள் பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். கூட்டமா சேர்ந்து ஒரே நேரத்துல மரத்தில் இருக்கக்கூடிய சாரையும் சத்துக்களையும் உறிஞ்சக்கூடிய இந்த வகை பூச்சிகள் கொடூர ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்ந்துட்டு வருதுன்னு தான் சொல்லணும். சவுத் புளோரிடாவை அதிக அளவுக்கு ஆக்கிரமிச்சு இருக்கிற ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் தான் இந்த கிரீன் இக்வானாஸ். ரெப்டைல் வகையை சேர்ந்த இந்த உயிரினத்தை மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா சவுத் புளோரிடாவோட மக்கள் வசிக்கிற பகுதிகளையும் இதுங்க இப்போ அதிக அளவில் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால தொல்லை தரக்கூடிய பல்லினமாகவும் மாறி இருக்கு. நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய ஓனான் மாதிரியே இருக்கக்கூடியதுங்க உருவத்துல ரொம்ப பெருசா பச்சை நிறத்துல இருக்கும். அதிகபட்சமா 8 கிலோ எடை வரைக்குமே கூட வளரும். நிறைய நேரங்கள்ல இந்த இக்வானா பள்ளிகள் மக்கள் நடமாடுற பகுதிகளில் ரொம்ப நேரத்துக்கு அசையாம ஒரே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரம்மாண்டமான பள்ளிகள் மனிதர்களை தாக்காதனாலும் கடிக்காதனாலும் நிறைய எண்ணிக்கையிலான இதோட ஆக்கிரமிப்பு அங்க வாழற மனிதர்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற விதமா தான் மாறி இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட சைமன்ஸ் டவுன் பகுதிக்கு போனீங்கன்னா அங்க நூற்றுக்கணக்கான பெண் குயின்கள் ஒரே இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கிற காட்சியை பார்க்க முடியும். இந்த பூமியிலேயே மிகப்பெரிய பெண் குயின் காலனியை கொண்ட பகுதிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வந்து போறதுனால பிரபலமான ஒரு இடமாவே மாறி இருக்கு இந்த பகுதி. 1980களில் இந்த பகுதியோட கடற்கரையை ஒட்டி மனிதர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டதனால சர்டைன்ஸ் உள்ளிட்ட சிறிய வகை மீன் இனங்களோட எண்ணிக்கை இங்க ரொம்ப அதிகமாகவே அதை தனக்கான இறையா மாத்திக்க இந்த குறிப்பிட்ட பகுதியை நோக்கி நிறைய பெண் குயின்கள் படையெடுத்து வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கடற்கரை பகுதி பெண் குயின்கள் இறைக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் ஆயிரக்கணக்கில் ஒண்ணு கூடுற கூடாரமா மாறி போனது. மணல் பரப்பல குளிபறிச்சு முட்டையை வச்சு இனப்பெருக்கம் பண்ணி இன்னைக்கு இந்த பெண் குயின்களோட எண்ணிக்கை 3000ஐயும் தாண்டி போயிருக்கு இந்த பகுதியில. மயாமி மாதிரியான இடங்கள்ல மயில்களோட ஆக்கிரமிப்பு சில சமயம் அதிகமாவே இருக்கும். கடந்த காலங்கள்ல கடற்கரை பகுதியான மயாமியில மயில்கள் அவ்வளவா இருந்ததில்ல. 1990களில் இங்க புதுசா வந்த மனிதர்கள் எஸ்டேட்டை உருவாக்கினப்போ மயில்களையும் கொண்டு வந்து விட்டதனால நிறைய அளவுல அதுங்க இனப்பெருக்கமாகி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுதந்திரமா சுற்றி திரியக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பெருகி போயிருக்கு. இப்படி நிறைய சுற்றி திரியக்கூடிய உயிரினங்கள்ல ஒன்னா மாறி போன இந்த மயில்கள் அங்க அதுங்களுக்கு ஏற்ற உணவு மயாமி பகுதியோட சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து பெருசா கிடைக்காதுங்கிறதுனால உணவுகளுக்காக மக்கள் வாழக்கூடிய வீடுகளை முற்றுகையிட்டு தொந்தரவு தரக்கூடிய பறவையினமாகவும் மாறி போயிருக்கு இந்த மயில்களோட ஆக்கிரமிப்பு. 2019 வருஷம் ரஷ்யாவோட ரிமோட் வில்லேஜ் முன்னால நிறைய துருவக்கரடிகள் மக்கள் வாழற வீடுகளை ஒட்டி ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருந்தது. வெறும் 500 ரெசிடென்டல் ஏரியா மட்டுமே கொண்டிருந்த இந்த பகுதியில 60க்கும் அதிகமான துருவக்கரடிகள் ஒரே நேரத்தில் ஆக்கிரமிச்சு அங்க வாழக்கூடிய மக்களை அச்சுறுத்தக்கூடியதா மாறி இருந்தது. பொதுவா ஆர்டிக் துருவ பகுதிகளில் வாழற பனிக்கரடிகளுக்கு உரை பனிக்கு கீழே வாழக்கூடிய சீல்கள் தான் முக்கியமான உணவு. ஆனா காலநிலை மாற்றத்தினால பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்ததுனால சீல்களும் தன்னோட இறைக்காக தன் வாழக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடுறதுனால தனக்கு உணவு கிடைக்காம போற துருவக்கரடிகள் மனிதர்கள் வாழற பகுதிகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. கிளைமேட் சேஞ்சுங்கிற விஷயம் மனிதர்களை மட்டுமில்ல விலங்குகளையும் எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். 2019 வருஷம் சம்மர் சீசன்ல சவுத்தன் கலிபோர்னியா எதிர்பாராத ஒரு இயற்கை நிகழ்வையும் ஆக்கிரமிப்பையும் சந்திச்சிருந்தது. அன்னைக்கு வானமும் வழக்கம் போல சாதாரணமா தான் இருந்தது. வானிலையிலையும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. இருந்தாலுமே நேஷனல் வெதர் சர்வீஸோட ரேடார்ல அன்யூஷுவலான ஒரு சிக்னல் காட்டவே மழைக்கான அறிகுறியா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட சிக்னல் வந்த அந்த பகுதியை லைவா போய் பார்த்த போதான் அது வானிலை மாற்றம் எல்லாம் இல்ல, கோடிக்கணக்கான லேடி பக் வண்டுகள் மைக்ரேஷன் ஆகி வந்து ஒரே இடத்துல ஒண்ணு கூடியிருந்ததுனாலதான் இந்த சிக்னல் ஏற்பட்டிருக்குங்கிற விவரமே தெரிய வந்திருந்தது. இதுக்கு லேடி பக் ப்ளூம் அப்படின்னு பேரு. லேடி பக்னு அழைக்கப்பட்டாலும் இந்த வண்டுகளோட சயின்டிபிக் நேம் ஹிப்போடேமியா கன்வர்ஜென்ஸ். வட அமெரிக்கா முழுவதுமே பரவி வாழ்ந்தாலும் இந்த வண்டுகள் இனப்பெருக்கத்துக்காக வருஷத்துல குறிப்பிட்ட நாட்களுக்கு அதுங்களுக்கு ஏத்த கிளைமேட்டுக்காக இப்படிதான் கலிபோர்னியா காட்டு பகுதிகளுக்கு கோடிக்கணக்கில் மைக்ரேஷன் ஆகும். அப்படி அதுங்க கோடிக்கணக்கில் மைக்ரேட் ஆனதுதான் ரேடார்ல சிக்னலா டிரான்ஸ்மிட் ஆகி ஒரு வினோதமான சம்பவமா நேஷனல் வெதர் சர்வீஸ் கவனத்துக்கு கிடைச்சிருந்தது. இந்த வண்டுகள் இனப்பெருக்கத்துக்காக மட்டும் இப்படி ஒண்ணு கூடுறதால ஒவ்வொரு வருஷமும் வட அமெரிக்காவில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறப்போ அந்த சூழ்நிலையை தாக்குப்பிடிக்க முடியாமலும் உணவுக்காகவும் பள்ளத்தாக்குகள்ல இருந்து மிதமான குளிர் நிறைஞ்ச உயரமான மலைப்பகுதிகளை நோக்கி இந்த லேடி பக் வண்டுகள் இடப்பெயர்வடையும். ஆனா 2019 வருஷம் நடந்திருந்த இந்த மைக்ரேஷன் வெதர் சேட்டலைட்ஸ்லயே தெரியக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. அதுதான் முதல் தடவை. இந்த லேடி பக்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா தோட்டங்களுக்கும் வீடுகளுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஏன்னா இதுங்க தாவரங்களை சாப்பிடுற தாக்கக்கூடிய மற்ற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும். அதோட இதுங்களை லேடி பீட்டில்ஸ்னு இன்னொரு பெயர்லையுமே கூட அழைக்கிறது உண்டு.
பொதுவா நீர் யானைகள் ஆப்பிரிக்காவோட சப் சஹாரன் பகுதிகளுக்கு சொந்தமானதாவே இருந்தாலும் இன்னைக்கு அதோட பாப்புலேஷன் பெருகி போயிருக்கிறது தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில தான். கடத்தல் மன்னனான பேப்லோ எஸ்கோபர் தான் இந்த நீர் யானைகளை முதலா கொலம்பியாவுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தான். எஸ்கோபரோட மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த நீர் யானைகள் 1993 எஸ்கோபர் இறந்து போனதும் நிறைய இனப்பெருக்கமாகி கொலம்பியா ஆற்று பகுதிகளையும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. மொத்தமாவே ஆண் பெண்ணுன்னு சொல்லி 7 ஹிப்போக்கள் தான் கொலம்பியாக்குள்ளார வந்திருந்தது. ஆனா 30 வருஷ முடிவுல இனப்பெருக்கமாகி இன்னைக்கு 200ங்கிற அளவுக்கு பெருகி 2040 வருஷ வாக்கில் இதோட எண்ணிக்கை 1400 கூட தொடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட ஒரு நீர் யானை வயிற்றுல உருவாகி பிறகு 18 மாசம் தேவைப்படும். அதோட வாழ்நாளை பொறுத்த வரைக்கும் 50 வருடங்கள் வரைக்குமே கூட நீடிச்சிருக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு யூனிக்கான வைல்ட் லைஃப் கொண்ட ஒரு இடம் தான் இந்த புளோரிடா. இங்க இருக்கிற வனப்பகுதிகளில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்தாலும் இங்க அதிகமான எண்ணிக்கையில வாழக்கூடிய பர்மிஸ் பைத்தான்கிற மலைப்பாம்புகள் தான் புளோரிடாவோட மிக முக்கியமான அடையாளங்களை ஒன்னாவும் இருந்துட்டு வருது. தென்கிழக்காசிய பகுதிகளுக்கு சொந்தமான இந்த பர்மிஸ் மலைப்பாம்புகளை ஆரம்பத்துல பெட்டனிமலா வளர்க்கறதுக்காக தான் அமெரிக்காவுக்குள்ளார கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதுங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறது கடினமானதா மாறவே சில பேர் அதை காட்டுக்குள்ளார கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டுக்கடங்காம இனப்பெருக்கமாகி மிகப்பெரிய அளவுக்கு பெருகி புளோரிடாவோட பல இடங்களையும் ஆக்கிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு இதோட நிலைமை. இந்த மலைப்பாம்புகள் அதிகபட்சமா 19 அடி நீளமும் 125 பவுண்டு வரைக்குமே எடை கொண்டதா வளருங்கிறதுனால இதுங்களை அப்புறப்படுத்துறது சவாலான விஷயங்கள்ல ஒன்னாதான் இருக்கும். இந்த மலைப்பாம்புகளுக்கு பாலூட்டிகளும் பறவைகளும் பள்ளிகளும் தான் முக்கியமான உணவா இருக்கிறதுனால இப்போ புளோரிடா வனப்பகுதிகளில் மலைப்பாம்புகள் பெருகி நிறைய பாலூட்டி விலங்குகளை அழிச்சிட்டு வருது. இதனால புளோரிடாவோட ஈகோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதா சொல்லி மலைப்பாம்புகளை பிடிச்சு ரிமூவ் பண்ண கவர்மெண்டே பொதுமக்களை ஊக்கப்படுத்திட்டு வராங்க. மத்திய தாய்லாந்துல இருக்கிற லபூரிங்கிற சிட்டி அதோட ஆர்கிடெக்சருக்காக மட்டும் பிரபலமானது இல்ல. இங்க கும்பல் கும்பலா ஆயிரக்கணக்கில் சுத்தி திரியக்கூடிய மெகாக்கென குரங்குகளுக்காகவும் பிரபலமான ஒரு நகரம் தான். நீண்ட வாள்களை கொண்ட இந்த குரங்குகளோட ஆக்கிரமிப்பினால இந்த பகுதிக்கு மங்கி டவுன் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. இந்த ஊருக்குள்ளார புகுந்து பார்த்தா பல இடங்களையும் மனிதர்களையும் தாண்டி கொத்து கொத்தான குரங்கு கூட்டத்தை நிறையவே பார்க்க முடியும். அதனாலேயே வெளிநாடுகள்ல இருந்து தாய்லாந்துக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் இந்த குரங்குகளோட நகரத்தையும் தேர்ந்தெடுக்கவும் செய்யறாங்க. தாய்லாந்து மசாஜுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல, மக்காக் வகை குரங்குகளுக்காகவே ஃபேமஸ் ஒன்னா மாறி இருக்குங்கிறது தான் இதால குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். புளோரிடாவை பொறுத்த வரைக்கும் அங்க முயல்களோட ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கும் சில இடங்கள்ல. குறிப்பா லயன் ஹெட் ராபிட்ங்கிற முயல் இனம் தான் புளோரிடாவோட தெருக்கள்ல அதிகமா சுற்றி தெரியுது. ஒரு பெண் முயல் ஒரு தடவைக்கு அதிகபட்சமா 6 குட்டி வரைக்கும் போடுங்கிறதுனால நிறைய அளவுல பெருகி போன இதுங்களோட பாப்புலேஷன் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு இப்ப இடையூறான ஒன்னாவும் மாறி போயிருக்கு. இந்த பூமியில வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு அன்யூஷுவலான காட்டு விலங்குகளோட வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு இடம் தான் இந்த ஆஸ்திரேலியா. அப்படிப்பட்ட இங்க எப்பவெல்லாம் கடுமையான மழைப்பொழிவும் வெள்ளமும் ஏற்படுதோ அப்பவெல்லாம் அந்த பாதிப்புக்கு அப்புறமா இப்படி மிகப்பெரிய சிலந்தி கூடுகள் அங்க பார்க்க முடியும். சீதோஷ்ண நிலை காரணமா மழை பட்டதுக்கு அப்புறம் கூடுகள்ல இருந்து கொத்து கொத்தா வெளியே வரக்கூடிய சிலந்திகள் தங்களோட வீடு மாதிரியான கூட்டம் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாமே ஒரே நேரத்துல உருவாக்குறதோட விளைவுதான் இப்போ நம்ம பாக்குற இந்த பிரம்மாண்டமான சிலந்தி வலையோட வடிவமைப்புக்கு முக்கியமான காரணம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.